ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் லஞ்ச் பாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரெட் அல்வா எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பேக்கெட் பிரெட் எடுத்தேன். ஸோ அந்த ப்ரெட்டில் இருக்க அந்த சைடில் இருக்குது இல்லையா, அந்த ப்ரௌன் கலரில், ஸோ அது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதோடு சேர்த்தே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது வேண்டாம் அப்படின்றதுனால நான் அதை கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த நடுவில் இருக்கு இல்லையா அந்த ஒயிட் பார்ட்டு, ஸோ அதை மட்டும்தான் நான் எடுத்தேன். அந்த ஒயிட் பார்ட்டை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கீயில் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இது கட் பண்ணி இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு பேனை வைக்கிறேன். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து நான் நெய் ஆக்சுவலாக ஒரு 3 ஸ்பூனுக்கு வந்து நான் நெய் ஊற்றிருக்கேன். இந்த கீ வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக கேஷ்நட், பாதாம், இது எல்லாமே அதில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். லைட்டாக அந்த பொன்னிறம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இது எல்லாமே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்ததாக அந்த கீலேயே பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ப்ரெட் பீசஸ், ஸோ அதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட் எல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில், அந்த பொன்னிறம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த ப்ரௌன் கலரில் நல்லா டோஸ்ட் ஆகி வரணும். அந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நல்லா டோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வாட்டரை நம்ம அதில் ஆட் பண்ணணும். வாட்டர் வந்து நிறைய ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் முழுங்குற அளவுக்கு இருந்தாவே போதும். நிறைய ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ப்ரெட்டை வந்து அந்த வாட்டரில் போட்டதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெட்டை குட்டி குட்டியாக ஃபுல்லாக நசுக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நசுக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் இதில் வந்து 2 கப்புக்கு வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்திருக்கேன். அந்த பாலை வந்து இதில் நான் ஊற்றி அதே மாதிரி நம்ம வாட்டர் போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இருக்கிறது எல்லாமே ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நம்ம நிறைய ஸ்மாஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. தண்ணி பால் ஆட் ஆகும்போது ப்ரெட் அதுவாக ஊறி எல்லாமே வந்து நசுங்கிடும், அப்படி ஸ்மாஷ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப்புக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுகர் கொஞ்சம் கம்மியாக வேணுமே அப்படின்றதுனால 2 கப் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் தூளை நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், அல்வா வந்து கொஞ்சம் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் தண்ணியாக வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பட் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்ட காய்ச்சணும். இதை வந்து நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா அல்வா பார்த்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தனியாக வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பாதாம், முந்திரி, இதெல்லாமே, ஸோ இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் செஞ்ச அல்வா நல்லா சூப்பராக இருந்துச்சு. என் பையன்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்களுமே இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். என் பையன்கிட்ட கொடுத்தேன், கொஞ்சம் சூடாகவே கொடுத்துட்டேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா, எனக்கு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.